வணக்கம். இன்றைக்கி நாம் லஞ்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒன் பாட் சமையல் செஞ்சிடலாம். குக்கரில் மசாலாலாம் கொஞ்சம் மீந்து போய் கடைசியாக இருந்தது. நெய்யும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த மசாலாலாம் போட்டு அதோட ஜீரகமும் பெருஞ்சீரகமும் போட்டு நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கி அதோட ஒரு தக்காளியை நல்லா பிடிச்சாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா ஒரு 4 பரட்டி ஒரு 200 கிராம் ஜீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம். தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம அந்த புதினா மசாலாவோட அந்த வடிகட்டின அரிசியும் சேர்த்து நல்லா 2-3 தடவை பரட்டி விடணும். இது நல்லா வாசனை வர அளவுக்கு. இது அரிசின்னு பார்த்தா 1 டம்ளர் அரிசி, அதுக்கு நான் 1.25 டம்ளர் தண்ணி மிக்ஸி கல்லில் தண்ணி 3/4 டம்ளரும் 1 டம்ளர் நல்லா ஒரு கிளறி கொஞ்சம் கொதிக்கும் போது 1 ஸ்பூன் தயிரும் அதோட உப்பும் சேர்த்து ஒரு கிளறி அதுக்கு வறுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டு குக்கரை போட்டு ஒரு 2 விசில் வந்தால் போதும். இது ஸ்டீம் ரிலீஸ் ஆனோன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு புதினா புலாவு நமக்கு கிடச்சிரும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அதை செஞ்சிடலாம். அடி பிடிக்காமல் பொறுமையாக கிளறி விடணும். தண்ணி கரெக்டாக வச்சா நமக்கு அடி பிடிக்காது. இதுக்கு காரசாரமாக ஒரு மசாலா செஞ்சுக்கிறேன். மொச்சையை நைட்டே வறுத்துட்டு ஊற வச்சுட்டேன். காலையில் குக்கரில் அதை போட்டு ஒரு 7-8 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு அதோட 2 கைப்பிடி வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கி அதோட ஒரு சின்ன தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி அதோட நம்ம வேக வச்ச மொச்சையை சேர்த்து கிளறி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர் போட்டு நல்லா பரட்டி விடணும். அதோட கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இது கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா உதிரியாக ஒரு புதினா புலாவும் காரத்துக்கு மொச்சை மசாலாவும் வெங்காயம் ரைத்தாவும் தான் இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ன